எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு முத்துமதி சமையல்ல வந்து அடை தோசை செய்ய போறோம். அதுக்கு தேவையான பொருள் நான் வந்து காலையில ஊற வச்சு ஆட்டி எடுத்துருக்கேன். நல்லா மாவு பொங்கி இருக்கு. இவ்வளோ மாவு நம்மளுக்கு தேவையில்லை, நான் கொஞ்சமாக எடுத்துக்கிறேன். அடை தோசை வந்து நம்ம ஊற வச்சு ஆட்டினோடனே ஒரு சில பேர் சுடுவாங்க. அது வந்து கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்காது. இந்த மாதிரி கொஞ்சம் புளிச்ச உடனே தோசை சுட்டால் நல்லா வாசமாக இருக்கும். இதில் வந்து எல்லா பருப்பு வகையும் நம்ம சேர்த்துருக்கிறதுனால நல்லா ஹெல்த்தி, நல்லா சத்தானது. நான் இவ்வளோ மாவு தான் எடுத்துருக்குறேன். இந்த மாவை வைக்க போகிறேன். ஒரு கைப்பிடி அளவு முருங்கைக்கீரை, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு பச்சை மிளகாய், கொஞ்சம் பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு. உப்பு பார்த்துட்டு போட்டுக்கலாம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் மல்லி இலை. முருங்கைக்கீரை போட்டிருக்கிறதுனால மல்லி இலை இதெல்லாம் தேவையில்லை, இருந்தாலும் கொஞ்சம் வாசத்துக்கு. நல்லா கரண்டியை வச்சு நல்லா கிண்டி விட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம். தோசை ஊற்றுற அளவுக்கு நம்ம தண்ணி ஊற்றி கலந்து வச்சுக்கலாம். இதுக்கு வந்து தேங்காய் சட்னி, சாம்பார், குருமா எல்லாமே நல்லாயிருக்கும். நான் இப்போ தேங்காய் சட்னி அரைக்க போகிறேன். இந்த அளவுக்கு தான் கரைச்சி வச்சுக்கணும். தேங்காய் சட்னி 2 ஸ்பூன் பொட்டுக்கடலை, ஒரு பூண்டு பல், கொஞ்சம் கல் உப்பு, ஒரு 3 பச்சை மிளகாய், கொஞ்சம் தேங்காய். சட்னி அரைச்சாச்சு. அதுக்கு சாப்பிட்டு தோசைக்கல் காஞ்சிருச்சு. கொஞ்சம் தண்ணி தெளிச்சிட்டு வெறும் வெங்காயத்தை வச்சு நல்லா தேய்ச்சி விட்டுருவோம். இப்போ வந்து லைட்டாக எண்ணெய் ஊற்றி ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருவோம். தோசை வந்துருச்சு. நல்லா மொறு மொறுன்னு டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும் தோசை. தோசை மரத்து தோசை ஊற்றிடலாம். நான் அடை தோசைக்கு வந்து ஊற வைக்கிறதுக்கு அளவு எல்லாமே கரெக்டாக எடுத்து ஒரு சின்ன டம்ளர்கிட்ட 1/2 டம்ளர் எடுத்து பாசிப்பருப்பு, துவரம்பருப்பு, கடலைப்பருப்பு, அரிசி, இஞ்சி, பூண்டு, காஞ்ச மிளகாய், சோம்பு எல்லாமே ஊற வச்சேன். ஒரு மணி நேரம் ஊற வச்சு ஆட்டி வச்சுருக்கேன். அது எல்லாமே நான் ஃபோட்டோ எடுத்து வச்சுருக்கிறேன். அதை பார்த்து நீங்கள் ஊற வைக்கலாம். எல்லா பருப்பும் நம்ம போட்டிருக்கிறோம். முருங்கைக்கீரை போட்டிருக்கிறோம். நிறைய வந்து நோய் எதிர்ப்பு சக்திலாம் அதில் இருக்குது. இதே மாதிரி பிள்ளைகளுக்கு செஞ்சு கொடுங்க, விரும்பி சாப்பிடுவாங்க. கடலைப்பருப்புலாம் போட்டிருக்கிறதுனால கொஞ்சம் பெருங்காயம் போடணும். அப்போ தான் வந்து ஜீரணம் வரும். இதுக்கு வந்து சைடிஷாக நம்ம விருப்பம் தான், என்ன வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் எது வச்சாலும். நான் சாம்பார் வச்சுருக்கிறேன், தேங்காய் சட்னி வச்சுருக்கிறேன். டேஸ்டான சுவையான அடை தோசை ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டன் ஆல் கொடுங்க. தேங்க்யூ.